அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் ஹாய் சொல்லுமா. ஹாய். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பாக்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகே, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். பயப்படாதீங்க, ரொம்ப லாங்காக போகாது. சிம்பிள் விஷயம்தான், ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு குட்டி பிளானட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மாடி தோட்டம் வச்சுருந்தோம். பழைய வீட்டில் வந்து நிறைய க்ரோ பேக்கில் வந்து மாடி தோட்டம் வச்சுருந்தோம். இப்போ வந்து வைக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அது நிரந்தரம் கிடையாது. ஒரு வீட்டில் அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும், இன்னொரு வீட்டில் அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்காது. சில வீட்டில் இருக்கும், சில வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரியான சின்ன சின்ன காரணங்கள்னால என்ன சொல்கிறது, தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாயிட்டேன். பட் நான் வந்து மாடி தோட்டத்தில் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நானாவே நிறைய பிளானட்லாம் உருவாக்கியிருக்கேன். அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஒரு சின்ன விஷயம்தான், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கையில் பிடிக்கிறது கஷ்டம். ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆராதனாவுக்கு பிடிச்ச பைனாப்பிள். எங்களுக்கு தெரியாதா பைனாப்பிள்னு? தெரியாதா? அன்னாசி பழம்னா எங்களுக்கு என்ன தெரியாதா? இதுதான் காட்ட வந்தியான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இதில் சின்ன விஷயம் இருக்குது. இது என்னன்னா, இப்போ தொட்டாலே கையெல்லாம் முள்ளாக சுற்றுது. ஃபுல்லாகவே முள் தான். இந்த மேலே இருக்கிற இந்த கொண்டை மாதிரி இருக்கியா, அந்த கொண்டை கொண்டை மாதிரி இருக்கும். இந்த கொண்டையிலேருந்து இந்த பாட்டம் வரையும் ஃபுல்லாகவே முள்ளு தான். நல்லா குத்துது கையெல்லாம் எனக்கு. சரி, ஓகே, அதுக்கு நம்ம குத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துக்குங்க, அப்படி பிடிச்சிக்கோங்க. சரியா? ஓகே, இந்த அன்னாசி பழத்தை வச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் என்ன பிளானட்ஸ் உருவாக்க போகிறீங்க? இப்போ அன்னாசி பழம் எல்லாருமே கடையில் கிடைக்கும். நமக்கு எல்லா கடையிலையும் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் கடையில், வெஜிடபிள்ஸ் கடையில் கூட இப்போலாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து வளர்த்துருக்கேன் வீட்டில். ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த இது பதியம்னு சொல்லுவாங்க, அதனால் செடி வளர்க்கலாம். அன்னாசி பழம் செடி ஈஸியாக வளர்க்கலாம். இதை வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறது, கத்தியே இல்லாமல், நைஃபே இல்லாமல் இந்த கொண்டை எப்படி இருக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? உனக்கு இப்படி இது எப்படி எடுக்கலாம் சொல்லு பார்க்கலாம். இதை மண்ணில் புதைச்சி வைப்பாங்களாம். நாங்கள் வந்து ஒரு 2-3 டைம் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம். அது செடி கூட வந்து மேலே வந்து டாப்பில் இருந்திருக்கும். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோஸ்லாம். சரி, ஓகே, ஒன்றுமே இல்லை. தண்ணி ஊற்றினாலும் வந்துடுமா? ஓகே, ஒன்றுமே இல்லை. இது மாதிரி கொஞ்சம் பெரிய அன்னாசி பழமாக எடுத்துக்கோங்க. இப்படி கிளாத்தை வச்சு நல்லா சுருட்டிக்கணும். சரியா? எப்போதுமே நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கத்தி வச்சு அன்னாசி பழத்தை வந்து மேலே இருக்கிற கொண்டையை மட்டும் கட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அது வந்து கத்தி வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளால செடியாக வளர்க்க முடியாது. கத்தி இல்லாமல் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு கேட்டால் கையாலேயே எடுத்துடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி இந்த இடமும் முள் குத்தும் தான், ஆனால் கொஞ்சம் இந்த ஷார்ப்பாக தான் இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கிங்க. கத்திலாம் நான் எதுவுமே கையில் வச்சிடலப்பா, பார்த்துக்குங்க. கத்தி கையில் இல்லை, இப்படி இருக்குல்ல, இதை இங்கே பார்த்துக்குங்க. அது வேற ஒன்று, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிச்சுட்டு வந்திருக்காங்க, ஒட்டி வச்சுட்டு வந்து கம்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட் வரும். பார்த்துக்க காய்ஸ், இங்கே பாருங்க, இல்லை பிச்சு கூட இழுத்து காட்டுறேன், வர மாட்டேங்க. வா வா வா, புரியுதா? யாரும் கமெண்ட் பாக்ஸில் நெகட்டிவாக பண்ணக்கூடாது. நான் எதுவும் வந்து கட் பண்ணியிருந்தா கூட இந்த பாருங்க, இந்த இடத்த தானே கட் பண்ணியிருப்போம், அது மாதிரிலாம் எதுவும் கட் பண்ணல. கையில் நல்லா குத்துது. இதுக்கு மேலெல்லாம் வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. நம்புறவங்க நம்பி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை, அவங்களுக்கு காட்டணும் இல்லையா? இந்த பாருங்க, நினச்சா கொஞ்சம் முள்ளாக தான் இருக்கும். நான் இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு இப்போ வந்து ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். இப்படி இருக்கு இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாக அடியில் பாட்டமை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்கிற அந்த கொண்டையை வந்து சிம்பிள். பார்த்தீங்களா? கட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். பார்த்துங்க, கட்லாம் பண்ணலை. பாருங்க, தலைக்கு எப்படி வாராப்பா, இப்படி பாருங்க, கட்லாம் பண்ணலை. தெரியுதா? பாருங்க,
தனியா வந்துருச்சு. இது என்ன பண்ணணும் இப்ப அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்குங்க. ரைட், நான் அதை பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ வந்து இதை ஏன் கத்திலே கட் பண்ணிக்கலாம்ல, இதெல்லாம் ஒரு விஷயமா, கையில வந்து முள்ளுலாம் குத்துது, தேவையான்னு கேட்பீங்க. ஆக்சுவலி செடி வளர்க்குறோம் அப்படின்னா வந்து கத்தியில கட் பண்ணக்கூடாது. ஏன்னா கட் பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய வேர்கள் வந்து ஆல்ரெடி இருக்கணும், கண்ணுக்கு தெரியாம நிறைய வந்து வேர்கள் இருக்கும். அதை வந்து நம்ம அதை க்ரோத் பண்ணி கொஞ்ச நாட்கள் விட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து க்ரோ பேக்லயோ இல்லை வந்து மண்ணுலையோ புதைச்சி வச்சோம் அப்படின்னா வளர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் கத்தியில நம்ம கட் பண்ணோம்னா இந்த லேயர்லாம் கட் ஆயிடுச்சுன்னா செடி வளராது. அதனால தான் சிம்பிள். இதோட வேரெல்லாம் வந்து இப்போ துளிர் விடுறதுக்கு ஒரே ஒரு சின்ன ட்ரிக் தான். இது இருக்குங்க இல்லையா, இந்த டாப்பு, இந்த கொண்டை இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்குங்க. சரிங்களா, இது வந்து நிற்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க. அதில் வந்து இப்படி கரெக்டாக இருக்கும். வைக்கணுமாடி தங்கம், இல்லை ஆசையாக கேட்குது. வைக்கிறதுக்கு தான் வழி இல்லையே, என்னத்த பண்ணுறது. ஆண்டவ தான் கூடிய விரைவில் அதுக்கான வழியை காட்டணும். சரி பார்ப்போம். இவ்வளோதான் விஷயமே. இது ஒரு 7 days மட்டும் வச்சுருங்க. தண்ணி குறையுது அப்படின்னா தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா, அது 7 days கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து துளிர் விட்டுருக்கும். சரிங்களா, நான் வேணா வந்து இதை வச்சிருந்து துளிர் விட்டுருக்கா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பாக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு போங்க. இது மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கா, ஆசையே கேட்டா எடுத்தோன்னு பார்த்தனா எனக்கு டக்குன்னு இந்த ட்ரிக் ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.